அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுவரைக்கும் நம்ம பேசின டாபிக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெரியர் பார்த்தோ இல்லாட்டி ஒரு இதுக்கு போகிறோம், நம்ம செக்டருக்கு போகிறோம். அதாவது வந்து ஒரு ஃபைனான்ஸ் செக்டர், அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கோம். அந்த வகையில் நம்முடைய ஊரை சேர்ந்த சகோதரர் நிதானனாவோட தான் இந்த கொலபரேஷன் வீடியோ வந்து அமைய போகுது. நிதானனா பொறுத்த வரைக்கும் வந்து தற்போது கட்டாரில் சிபிக்யூ கொமர்ஷியல் பேங்க்ட பிளானிங் அண்ட் அனாலிஸ்ட் டிவிஷன் மேனேஜராக வந்து இப்போ செயற்பட்டு வராங்க. இப்போ அந்த வகையில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கை பயணமாக இருக்கலாம், மிகவும் அந்த ஒரு சேலஞ்சான ஒரு லைஃப் அவங்களோட. இப்போ எனக்கு பேசலாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற அந்த வகையில் அவங்களோட லைஃப் அந்த வே வந்து மிகவும் ஒரு கடினமான ஒரு வே தான். ஆனால் இப்போ நல்ல நிலையில் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட அந்த மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் நிதானம். இப்போ அந்த வகையில் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட அவங்க கெரியருக்குரிய நம்மளோட கெரியர் அமைச்சு கொள்றதுக்குரிய வழிகாட்டல்கள் சம்பந்தமாக வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேட்டு நம்ம தெளிவுபடுத்தி கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ போடப்படுற முக்கியமான நோக்கம். இந்த வீடியோ முக்கியமாக வந்து கொமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஆனவங்களுக்கு வந்து மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து நேரடியாக வீடியோக்கு போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நன்றி ஃபர்ஸ்ட் இந்த எங்களோட வீடியோக்கு வந்து நீங்கள் டைம் தந்து வந்ததுக்கு. நான் வந்து சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று கொடுத்தவங்கள பார்த்து நீங்கள் பேங்க் ஒர்க் பண்ணுங்கண்டு. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ப்ரீஃப் இல்லாமல் கொஞ்சம் பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட இன்ட்ரடக்ஷன், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஜஸாக்கல்லா நிஸ்பான், இந்த செஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு. இந்த செஷன் மூலமாக நம்ம ஏதோ ஒரு கீ மெசேஜஸ் வந்து நம்மளோட வியூவர்ஸுக்கு கொடுக்குறதுல பெரிய சந்தோஷம். என்ன சொன்னால், இப்படியான நிகழ்ச்சிகள் இப்படியான செஷன் வந்து நம்மளோட ஊரில் குறவு. பட் இது இப்படி செய்கிறது வந்து நல்ல பிரயோஜனமாக நினைக்கிறேன். என்னை பார்த்து சொல்லண்டா, என்ன பேர் மோமன் நிதால். நான் வந்து கிண்ண சென்ட்ரல் காலேஜ்லாம் படித்தது A-level 2007. அப்போ வந்து நர்ஸுக் வாப்பா அதே ஸ்கூலில் தான் 10 இயர்ஸ் வந்து கொமர்ஸ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ A-level 2007 நான் கொமர்ஸ் செஞ்சேன்னா, இதில் கொமர்ஸ் செஞ்சனைக்கு A-level கொமர்ஸ் செஞ்சு கிராஜுவேஷன் கிடைச்சிது யூனிவர்சிட்டி. பட் கொஞ்சம் ஃபேமிலி சூழ்நிலையிலால் எனக்கு அதை கரிஃபோர்ட் பண்ண கிடைக்கல. தென் ஐ ஜாயின்ட் ஹட் நேஷனல் பேங்க். 2008 ஹட் நேஷனல் பேங்க் வந்து ஜாயின் ஆனேன். அந்த டைமில் நான் A-level முடிச்சது பிறகு AAT செஞ்சுட்டு அந்த பேரலாக நான் ஸ்டடீஸை செஞ்சுட்டு தான் நான் அதை ஒர்க்கையும் வந்து கொண்டுட்டு போனேன். ஓகே, சகலாக இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் மிச்சம் சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க உங்களோட வந்து யங் ஏஜில் பொறுத்த வரைக்கும். இப்போ வகையான நீங்கள் இப்போ முக்கியமாக வந்து உங்களோட அப்பா வந்து வஃபாத்தானா நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் அதை அப்படியான சேலஞ்சஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, உங்களோட மென்டலி நீங்கள் எப்படி அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தனிச்சு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறது, எப்படியான சுச்சுவேஷன் உள்ள நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஊர்லேயும், அது ஒரு மோட்டிவேஷனாக அமையும். இப்போ அந்த வகையில் நீங்கள் எப்படி அதை நீங்கள் சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணீங்கன்ற விஷயத்த கொஞ்சம் எத்தி வைங்க. உண்மையிலே நான் எங்களோட வாப்பா மௌத்தாக்கில் எனக்கு வயசு 25. அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் HMBயில். ஆனால் ஒரு தந்தை வந்து ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு போகிற மாதிரி வராது. யாரும் அவங்களோட சகோதரர்கள் யாரும் அந்த வேறு ஃபேமிலி மெம்பர் செய்கிறது அது வந்து உண்மையிலே ஒரு சேலஞ்ச், ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு சேலஞ்ச் தானே அது. அது ஒரு ஃபைனான்ஷியல் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களில் வந்து ஒரு தந்தையை நம்ம இழந்த மனுஷனா நிறைய சவால்களை எதிர்நோக்க வேண்டி வரும். அதுக்கு நானும் விதிவிலக்கு இல்லை. அப்போ நிறைய சேலஞ்சஸை எதிர்நோக்க வேண்டி வந்தது. அந்த டைமில் தான் நான் யோசித்த வந்து இப்போ கரண்டாக இருக்கிற ஜொப்பில் இருந்துட்டு நம்ம இந்த நம்மளோட ஃபேமிலி கமிட்மெண்ட்டுகளை அதே மாதிரி நம்மளோட கெரியர் க்ரோத்தில் கொண்டு போயிலுமாண்டு. ஆனால் அந்த டைமில் நான் யோசிச்ச டைமில் வேறொரு இந்த ஜாப்லேயே கண்டினியூ போகிறது வந்து ஒரு சேலஞ்சான விஷயமா இருந்துச்சு. அப்போ நான் பார்த்த இதை பார்க்க இன்னும் நல்ல மேலே படிக்கணும். அது படிக்கிறது மூலமாக நம்மளோட
கெரியரை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய்த்து அதன் மூலமாக நம்மளையும் வளர்த்து நம்மளோட குடும்பங்களையும் நல்லா பார்த்துக்கணுமென்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இறங்குனது. அப்போ அந்த டைமில் தான் நான் ஜாப் விட்டுட்டு அடுத்த ஸ்டடீஸுக்கும் படிச்சுட்டு என்னோட நெக்ஸ்ட் கரியர் மூவை நான் டிசைட் பண்ணுது. அப்போ உண்மையிலே சேலஞ்சுன்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் ஃபைனான்ஷியல் சேலஞ்ச் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ஒரு நம்ம தந்தை இழந்த டைமில் நிறைய வருமானங்கள் இழப்போம். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு இப்போ தந்தை வந்து குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்காது. அப்போ நம்ம அதில் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி வரக்குள்ள நம்மளுக்கு நம்ம ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துருந்து. முக்கியமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், ஸ்பெஷலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்த நம்ம எல்லாருக்கும். அப்போ அந்த ஸ்தானத்துக்கு நம்ம இருந்து நம்ம குடும்பத்தை பார்க்குறன்றது வந்து சரியான சேலஞ்சிங். அதை நான் சொன்னேன், அது நிதி சார்ந்தது மட்டும் இல்லை. இப்போ ஒரு காசோ இல்லாட்டி அதை கொடுத்து ஃபேமிலி ரன் பண்ணுறதோ அது மட்டும் இல்லை. சில உளவியல் ரீதியாகவே நம்ம சரியான சேலஞ்ச் எதுன்னு நோக்குவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி நம்மளோட ஃபேமிலியை கொண்டு போகிறது, நம்மளோட கெரியர் எந்த ஸ்டெப்பில் கொண்டு வரதுன்னு சொல்கிறது. அப்போ இதெல்லாம் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் நான் பார்த்தா ஒரு கல்வி தான் நம்மளுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்பை கொடுக்கும். அதுதான் சொல்யூஷன். அது தவிர வேறு ஒரு சொல்யூஷனும் இல்லை. அப்படின்னு சொன்னால் நம்மளோட கல்வியில் அடுத்த தரத்துக்கு நல்ல உயர் தரத்துக்கு நம்ம போகணுமன்றது தான் டிசைட் பண்ணுங்க. அப்போ எனக்கும் பாப்பா சொல்லி தந்த விஷயங்கள் வந்து கல்வி மூலமாக நம்ம எல்லாத்தையும் வெளியிலும். அப்போ அதுக்கு நம்ம சேலஞ்சாக இருக்கணும். அதுக்கு என்ன சவால் வந்தாலும் அதுக்கு நம்ம ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஸ்டெப்பில் நான் வச்சு தான் நான் அடுத்த அந்த சவால்களை எதிர்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும். இன்ஷால்லா அடுத்த பேசுவோம் அது சம்பந்தம். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ நம்மளோட ஊர் எடுத்துக்கொள்ளும். நம்மளோட ஊராக பொதுவாக நம்ம நாட்டில் வந்து என்ன சொல்ற ஒரு எல்லாருமே பின்பற்ற ஒரு நோம்ஸ், அதான் வந்து என்ன சொல்லி சொன்னா, ஒரு ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுத்தா கட்டாயம் மெட்ஸோ இல்லாட்டி பயோ தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த கொஞ்சம் விதிவிலக்கான கேஸுகளை தவிர மற்ற எல்லாருமே அதே அந்த பொறியில மாட்டுப்படுறாள் தான், நான் உட்பட. சரி தானே. இப்போ சில பல அந்த புறக்காடுகள், அதாவது வந்து இப்போ டீச்சர்ஸ்மாரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவ்ட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். இப்போ அந்த அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்மளோட கெரியர் நம்மளோட ட்ரீம் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கான நம்ம செக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போனால், இப்போ அமைகிற ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து வேலை செய்கிற வேலையாக இருக்கலாம், நம்மளுக்கு விருப்பமானமாக இருந்துடணும். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த பதவியும் மனைவியும் நம்மளுடைய நம்ம மொத்த போகும் வரைக்கும் இருக்க போகிற விஷயம். இப்போ அந்த வகையில் இப்போ நீங்கள் இப்போ 8A எடுத்திருக்கீங்க ஓ லெவலில். இப்போ அந்த எல்லா நோம்ஸ் அந்த ஊரில் இருக்கிற எல்லா அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சி நீங்கள் வந்து கொமர்ஸ், இப்போ நம்மளுக்கு தெரியும் ஓப்பனாக சொல்ல போனால் கொமர்ஸ் ஆர்ட்ஸ் படித்தாலே ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்குறோம் நம்மளோட ஊரில். சரி, அதுக்கான ஒழுங்கான ஒரு வளம் கூட இல்லை நம்மளோட ஊரில். அந்த வகையில் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த ஒரு கெரியரை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஏன் கொமர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஓ, நல்ல கேள்வி சார். என்னண்டா இப்போ நம்ம டென்னையோ இப்போ 10 எடுத்ததுக்காண்டி நம்ம வந்து இப்போ பயோ தான் செய்யணும், மேத்ஸ் தான் செய்யணும், கொமர்ஸ் தான் செய்யணும்னு இல்லை. இப்போ ஓவரால் வந்து அது தனிப்பட்ட காம்பிடன்சி லெவலை பொறுத்தான் இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரையில் எங்கிற டைமில் வந்து அப்போ 10 பேப்பர்ஸ், அதில் எனக்கு வந்து 8A BC கிடைச்சது. ஆனால் அந்த கிடைச்சதை வச்சு நான் அடுத்த ஸ்டெப் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், நம்மளுக்கு பயோ செட் ஆகுமா, மேத்ஸ் செட் ஆகுமா, ஆர்ட்ஸ் செட் ஆகுமா, கொமர்ஸ் செட் ஆகுமான்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இப்போ உதாரணமாக கொமர்ஸ் படிக்கிறது என்ன செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவை நம்ம பேசிக்காக பார்த்தா, எனக்கு தெரிஞ்சது பொறுத்தளவில் வந்து நம்மளுக்கு மேத்ஸில் ஒரு சி இருந்தாலும், அடுத்து சமூக கல்வியிலோ வரலாறுலையோ ஒரு சி இருந்தாலும் நம்மளுக்கு போதும் கொமர்ஸ் செய்கிறதுக்கு. அப்போ என் வாப்பாவும் வந்து கொமர்ஸ் பேக்ரவுண்டில் இருந்ததால, இப்போ வாப்பாவும் வந்து பிகாம் கிராஜுவேட் ஜஃப்னா யூனிவர்சிட்டி. அப்போ அதில் இருந்ததால எனக்கு நிறைய அந்த கொமர்ஸ் சம்மந்தமான கொஞ்சம் இன்சைட்ஸ் கொஞ்சம் கிடைச்சிக்கு நான் ஓ லெவல் படிக்கிற டைமில். அதோட நான் ஓ லெவலில் வந்து கொமர்ஸ் தான் எடுத்தேன் தெரிவு பாடமாக, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் காமர்ஸ். அப்போ அந்த டைம்ல வந்து நிறைய எனக்கு கொமர்ஸ் சம்மந்தமான பேசிக் இதுவும் கிடைச்சிக்கு. அடுத்து வந்து நான் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான ஆர்டிக்கல் ரீட் பண்ணுவேன். இப்போ வாப்பா வந்து எனக்கு அப்போ சென்ட்ரல் பேங்க்ல இதாக்குற மெகசின்ஸ், அதாவது எக்கனாமிக் ரிவ்யூ, பொருளியல் நோக்கு, அது மாதிரி வேறு வேறு கரண்டான ட்ரெண்ட், பொருளாதாரங்களில் நடக்கிறது, நாட்டில் விஷயங்கள் நடக்கிற சம்மந்தமாக நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ அதில் ரீட் பண்ணோம். அது சம்மந்தமாக நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதில் நான் வேறு ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நம்ம இது பயோ படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 10 எடுத்தா கூடி நம்ம பார்க்கணும் நம்மளோட காம்பிடன்சிக்கு வந்து இப்போ நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், தட்ஸ் குட். அதான் ஃபவுண்டேஷன். நம்ம அதுலேருந்து ஒரு ஆள்ற தனிப்பட்ட விருப்ப தெரிவு அறிக்கலாம், இல்லாட்டி ஃபேமிலியில் விருப்பமாகிக்கலாம். நம்ம வந்து பார்க்கணும் நம்மளோட ஸ்கில்ல எந்த அளவில் இருக்கி நம்மளோட ஓ லெவலில் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி. இப்போ நம்மளுக்கு மேத்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வி கேன் கோ இன் மேத்ஸ், நம்மளுக்கு பயோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பயோ.
காமர்ஸ்னா காமர்ஸ். அப்போ அது தனிப்பட்ட ஒரு ஆளுற தெரிவில் தான் இருக்கு. நான் எந்த ஸ்ட்ரீமை பிடிச்சி போகிறேன், எந்த ஸ்ட்ரீமில் எனக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலுமெண்டு. அந்த வேலை எனக்கு கொமர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக இருந்தது வந்து என் நீ வாப்பா நல்ல ஃபைனான்ஷியல் இதில் காமர்ஸ் பேக்ரவுண்டில் இருந்ததாலையும், மற்ற எந்த ஸ்கில் வந்து காமர்ஸுக்கு நல்லா செட் ஆகும். இப்போ நான் மேத்ஸ் நல்லா செஞ்சிருந்ததாலையும், அப்புறம் வந்து மற்ற சமூக கல்வி சார்ந்த பாடங்கள் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வந்து எனக்கு பேசிக்காக இருந்து இந்த காமர்ஸ் ஃபீல்டில் நான் தெரிவு செய்யறதுக்கு. ஓகே. ஸோ பட் அதாவது நான் ஒன்றும் சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம எல்லோரும் படிக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஃபேக்டர்ஸில் நம்மளோட ஃபேமிலி சொல்லித்தான் நம்ம இது படிக்கணும்னு இல்லை. இப்போ சில டைம் அதான் காம்ப்ரமைஸ் ஆகுறது. இப்போ நம்ம மேத்ஸ் ஒரு ஆள் வந்து பயோ படிக்க போறேன்னு சொன்னால், அவருக்கு மேத்ஸ் படிக்கிறதுக்குரிய இன்ஃப்ளூயன்ஸை ஃபேமிலி கொடுக்குமா இருந்தேன்னு சொன்னால் அந்த டைமில் காம்ப்ரமைஸ் ஆகும். ஏண்டா அந்த மாணவன்ட வந்து ஒரு தெரிவு வந்து மேத்ஸ் அறிக்கைகளுக்கு இல்லாட்டி பயோ அறிக்கைக்குள்ள அதை பேரண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கல, அந்த அவர்கிட்ட வந்து மற்ற உயர கல்வி இல்லாததால் பாதிக்கும். அதே மாதிரியே லைஃபும் பாதிக்குமா. அதே மாதிரி அதான் நான் சொல்றேன், கொமர்ஸும் அதே மாதிரி தான். இப்போ கொமர்ஸ் செய்யறதுக்கு ஒரு பேசிக் கிடைக்கக்குள்ள அதை பேரண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அது வந்து டிஃப்ரெண்டான செக்டர்ஸே போறதுக்கு வந்து வழிவகுக்கும். அப்புறம் கடைசியில் லைஃபும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி வரும். சரி, நம்மளோட அடுத்த இதுதான், உங்களுக்கு தற்போது யார் சரி மென்டர் இருக்காங்க நம்மளோட காமர்ஸ் ஃபீல்டில்? ஓ, மென்டர்ஷிப் எடுத்ததுன்னா உண்மையிலே நம்ம என்ன ஃபீல்டில் இருந்தாலும் irrespective of the field there should be a mentor who can guide you through. நம்மளுக்கு மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு, அந்த ஃபீல்டில் உள்ள விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதும் மென்டர்ஷிப் வந்து கட்டாயம். அந்த வகையில் நான் சொல்ல எங்களோட வாப்பாவும் ஒரு நல்ல மென்டராக இருந்தாங்க. இருக்கோ நிறைய விஷயங்கள் சொல்லித்தரது, நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணுறது. அதோட வந்து நான் சொல்லுவேன், ரஸ்மினானா இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் சிமா குவாலிஃபைட் அக்கௌண்டன்ட் இன் கின்யா. அப்போ அவங்களும் வந்து நம்மளோட சீனியர் என்ற வகையிலையும், அதே மாதிரி சிமா குவாலிஃபிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கின்யாவில் முடிச்ச ஆளுன்ற சில வகையிலையும் வந்து நான் அவரோட நிறைய டச்சில் இருந்தது. இப்போ நான் ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு முன்னுக்கும் கூட அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி தான் நான் அந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த இடத்துல அவங்களையும் நான் சொல்லிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன, நீங்கள் எப்படி அதுக்குரிய அந்த என்ட்ரி எப்படி உங்களுக்கு அந்த சான்ஸ் எப்படி அமைஞ்சிங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நான் இன்டர்நேஷ்னல் பேங்க்ல தான் நான் ஜாயின் ஆனேன். நான் அப்போ ஏழு முடிச்ச உடனே சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸால நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் வந்து அதே மாதிரி நான் யூனிவர்சிட்டிக்கு நான் என்ட்ரன்ஸ் கிடைச்சும் எனக்கு போயில்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததால நான் எப்படியும் ஒர்க் பண்ணணுமென்ற ஒரு கட்டாய நிர்பந்தத்தில் இருந்தேன். அதில் நான் நிறைய ஜாப்புகளுக்கு அந்த டைமில் போட்டது, நிறைய பேங்க்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய டாப் கம்பெனிஸ்க்கு எல்லாம் போட்ட டைமில் எனக்கு கிடைச்ச வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க். நான் அந்த டைமில் நான் ட்ரெயினி பேங்க் அசிஸ்டண்டாக 2 years ஹெச்என்பியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே ஒரு 6.5 years வந்து நான் ஸ்டார்ட்டில் ஒர்க் பண்ணேன்.